அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வில் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது பொதுத்தமிழ் பகுதியில் இடம்பெற்றுள்ள 30 கேள்விக்கான விடைக்குறிப்புகளாக தான் நம்ம முழு விளக்கத்தோடு பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 எக்ஸாமிற்கு தினசரி மாதிரி தேர்வாக நம்ம இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து தான் நடத்தப்பட்டு வருகிறது. சக போட்டியாளராக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய இலக்கு 2025 குரூப் 2A ஆர் குரூப் 4 எக்ஸாமோ முழு கான்சன்ட்ரேட்டில் நம்ம இருப்போங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருப்போங்க, நிறைய டைம் நம்ம திரும்ப ரிவிஷன் கூட பண்ணியிருப்போங்க. ஆனால் அதிகப்படியான தேர்வுகளை எழுதி பார்த்தோங்கன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது. வாரத்துக்கு 2 தேர்வு இல்லைனா ஒரு தேர்வு தான் எழுதியிருப்பாங்க. நாம் நிறைய தேர்வுகளை எழுதி பார்க்கும்போது நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப குறைந்து மெயின் எக்ஸாமில் மிக சிறந்த முறையில் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல் தினசரியாக மாதிரி தேர்வு எழுதும்போது உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய அந்த ஸ்கோரிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மிக விரைவில் ஒரு 6 மாதம் இல்லை 1 இயரில் ரிசல்ட் வாங்கினா ஆஸ் பர் சிலபஸ் படி ஸ்கூல் புக்ஸை முழுமையாக படித்து முடித்து பிறகு சில குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து படிக்கணும். அதன் அடிப்படையில் ப்ரீவியஸ் கொஸ்டினை கம்பல்சரி லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கோர் அதிகரிக்கும். அதே போல் உங்கள் வெற்றி மிக அருகில் வரும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு இலவச மாதிரி தேர்வும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க தினசரியாக 30 கேள்விகளுக்கான விடைகளோடு வழங்கப்பட்டு வருகிறது. இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக 2025 உங்களுடைய அரசு பணியின் கனவு நனவாக வேண்டும். அதற்கு தொடர்ந்து உங்களோடு என்றும் பயணிக்கும் வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி தினசரியாக மாதிரி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதை பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த மிக முக்கியமான நிகழ்வுகளோடு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் தனியாக செப்பரேட்டாக இருக்குது. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. பயன்படுத்திக்காங்க. மொத்தம் 35 கேள்விகள் இதுவரை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொது தமிழ் மற்றும் பொது அறிவியல் பகுதியிலிருந்து பொது தமிழை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 16வது வீடியோவை நம்ம இதை பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2025 பிப்ரவரி மந்த் டிஎன்பிசி தேர்வாணையம் கண்டக்ட் பண்ண ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ற ஒரு தேர்வை நடத்தியிருப்பாங்க டிஎன்பிசி தேர்வாணையம். அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து தான் நம்ம 30 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்க்க இருக்கிறோங்க. டெஸ்ட்டாகவும் பார்க்க போகிறோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஸ்கோரிங் லெவலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கும் எந்தெந்த ஏரியாவிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்த கொஸ்டின் ரொம்ப மைன்யூட்டாக கேட்குறாங்க, அவுட் ஆஃப்லேருந்து கேட்குறாங்க அப்படின்றது தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கிய பங்களிப்பு அளிப்பது ப்ரீவியஸ் கொஸ்டின் தாங்க. இதை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கான ஒரு சிறந்த இடம் காத்து கொண்டிருக்கிறது. முதல் கேள்வி, சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். இதற்கு சரியான எதிர்மறை சொல் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 2, விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது? விசனம்னா துன்பம், விசனம்னா கவலைன்னு சொல்லலாம். அப்போ கவலைக்கு ஆப்போசிட் மகிழ்ச்சி. கேள்வி 3, ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிக சிறிய கூறு எது? ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிக சிறிய கூறு உருபன். கேள்வி 4, வினாவை கண்டறிக. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் என்ன வினா? வாங்கும் பொருட்டு ஒரு பொருளை கேட்பது அது கொளல் வினா. கேள்வி 5, வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிக. வட்டம் என்பது பண்பு பெயர். கேள்வி 6, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகர வரிசை ஆப்ஷன் பாம்பே. கடும்பு, கூத்தர், வைரியம், வெந்து, வேவை. கேள்வி 7, வை எனும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் என? வைனா புல்லை குறிக்கும். கேள்வி 8, பொறுத்துக. சிலம்பை பொறுத்தவரையும் காலில் அணிவது.
குழை குலை காதில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது. சரியான விடை ஆப்ஷன் சி, சரி ஆப்ஷன் பாம்பே. அரைநான் 3 சொல்லின்னு வந்திருக்கணும். கேள்வி 9 பொறுத்துக. பாரதி நாளை வருவான். பாரதி நாளை வருவான் என்பது செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால். கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான். என் அண்ணன் என்பது நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். இங்கே கவிதா உரை படித்தால், கவிதா என்பது எழுவாய், உரை என்பது செய்யப்படும் பொருள், படித்தால் என்பது பயனிலை. எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை, அந்த வரிசையில் இருந்தால் அது செய்வினை தொடர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 10 உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது? உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் உலகு. கேள்வி 11 ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். வானம் வானம். வானம் 2 சொல்லினா வந்தால் ஆகாயம். வானம் என்பது வெடியை குறிக்கும். கேள்வி 12 பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இது எவ்வகை வாக்கியம்? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. தொடர் வாக்கியம். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்து ஒரே ஒரு பயனிலை இருந்தால் அது தொடர் வாக்கியம் எனப்படும். பசுவும் கன்றும் ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்து ஒரே ஒரு பயனிலை இருந்தால் அது தொடர் வாக்கியம். கேள்வி 13 செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. செய்வினை வாக்கியம் எது? பதவியை விட்டு நீங்கினான், உண்ணப்படும் தமிழ் தேனே, கருத்தை பதிவு செய்தான், கருத்து பதிவு செய்யப்பட்டது. இங்கே கருத்து பதிவு செய்தான் என்பது செய்வினை வாக்கியம். கேள்வி 14 சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. உருதுயர். உருதுயர் உற்றதுயர், உருகின்றதுயர், உருந்துயர் என்பது வினைத்தொகை. முக்காலத்தையும் உணர்த்துவது வினைத்தொகை என்பர். சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 15 பகைக்கொளல். இலக்கண குறிப்பு தருக. பகைக்கொளல் 2ஆம் வேற்றுமை தொகை. கேள்வி 16 அறுகோணம் எவ்வகை பெயர்ச்சொல்? அறுகோணம் என்பது வடிவ பண்பு பெயர். கேள்வி 17 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான சொற்றொடர் ஆப்ஷன் பாம்பே. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. கேள்வி 18 சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகரவரிசை ஆப்ஷன் சி உழவு, ஏர், மண், மாடு. கேள்வி 19 கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. வாழ் என்பதன் தொழிற்பெயர் வாழ்க்கை. கேள்வி 20 பாவகை கண்டறிக. கல்லிடை பிறந்த ஆறும் கரைப்பொரு குளனும் தோயும். இது என்ன பாவகைனா 3 சீர் இருக்குது. அப்போது சிந்தடி வஞ்சிப்பா. கல்லிடை பிறந்த ஆறும் கரைப்பொரு குளனும் தேயும் என்பது 3 அடி சிந்தடி வஞ்சிப்பா. சிந்தடினா 3 அடிகள் வரக்கூடியது, 3 சீராக இருக்கக்கூடியது. அளவடினா 4, குரலடினா 2 சீரில் வரக்கூடியதாக இருக்கும். இங்கே கல்லிடை பிறந்த ஆறும் கரைப்பொரு குளனும் தோயும் என்பது என்ன பாவகைனா சிந்தடி வஞ்சிப்பா. கேள்வி 21 கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள்னா 16 படலங்கள் உள்ளன. கேள்வி 22 அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுருவத்தீண்டல் கூடுமோ யார் யாரிடம் கூறியது? அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுருத்தீண்டல் கூடுமோ யார் யாரிடம் கூறியது? சீதை அனுமனிடம் கூறியது. கேள்வி 23 அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாராட்டியவர் ஔவையார். கேள்வி 24 வழுநிலைகளை பொறுத்துக. செலியன் வந்தது. செலியன் வந்தது என்பது செலியன் வந்தான்னு வந்திருக்கணும். அப்போது உயர்திணையில் இருக்குது, இங்கே அக்ரிநிலை தந்திருக்காங்க. அப்போ திணை வலு. கண்ணகி உண்டான். கண்ணகி என்பது பெண்பால், அங்கே உண்டான் என்பது ஆணை குறிக்கக்கூடியது. அப்போது பால் வலு. நீ வந்தேன், நீ வந்தாயின்னு வந்திருக்கணும், நீ வந்தேன் இருந்திருக்கு. அப்போ இடவலு. நேற்று வருவான். நேற்று வந்தான் வந்திருக்கணும், நேற்று வருவான் என்பது நேற்றுனா கால வலு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 25 பொறுத்துக. இளமையில் கல்வி என்பது முதுமை. இளமையில் கல்வி முதுமையில் இன்பம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்.
கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பழமொழியை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியானுடைய ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. கேள்வி 26. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். கேள்வி 27. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. கேள்வி 28. பொறுத்துக. நூல் நூலாசிரியர் கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற நூலை எழுதியிருப்பார். சோ தர்மன் எழுதிய நூல் சோகவனம். கி ராஜநாராயணன் எழுதிய நூல் நிலைநிறுத்தல். ஆர் சூடாமணி எழுதிய நூல் இறுக மூடிய கதவுகள். ஜெயகாந்தன் எழுதியது தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன் எழுதிய நூல் சோகவனம். கி ராஜநாராயணன் எழுதிய நூல் நிலைநிறுத்தல். ஆர் சூடாமணி எழுதிய நூல் இறுக மூடிய கதவுகள். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 29. பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார். கேள்வி 30. 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எழும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? 1863 சென்னை பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் எழும்பையும் கற்கருவிகளும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ்வுட். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ரீசண்டாக பிப்ரவரி மந்தில் 8/2/2025 நடந்த ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.